நட்புகளே, உறவுகளே, நியாயக்காரன் மீடியா நண்பர்களே, கரூரில் விஜய் அவர்களின் தேர்தல் பிரச்சாரத்தின் போது கூட்ட நெரிசலில் சிக்கி அவரது ரசிகர்கள், அவரது கட்சி தொண்டர்கள் 41 பேர் உயிரிழந்தார்கள். இந்த துயர சம்பவம் தமிழகத்தையே உலுக்கியது. அப்படிப்பட்ட இந்த துயர சம்பவத்தில் பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு 41 குடும்பங்களுக்கு அரசு வேலையை அள்ளி கொடுத்திருக்கிறார் விஜய் அவர்கள். இதை எதிர்த்து பொது மனுக்கள் உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டு இறந்தவர்கள் விஜயின் ரசிகர்கள், இறந்தவர்கள் விஜயின் தொண்டர்கள், அவர்களுக்கு அரசு வேலையை வழங்கக்கூடாது என்று வாதிடப்பட்டது. அப்படி வாதிடும்போது விஜயின் அரசு தெரிவித்த விஷயம் என்ன தெரியுமா? தூத்துக்குடியில் துப்பாக்கிச் சூட்டில் இறந்தவர்களின் குடும்பத்திற்கு அரசு வேலை கொடுக்கிறது. ஆகவே இந்த விஜயின் கூட்டத்தில் இறந்தவர்களுக்கும் வேலை கொடுக்கலாம் என்று வாதங்களை விஜய் அரசு முன்வைக்கிறது. இது சரிதானா? தூத்துக்குடி துப்பாக்கிச் சூட்டில் இறந்தவர்கள் நியாயத்துக்காக போராடினார்கள். ஸ்டெர்லைட் ஆலை தமிழகத்திற்கு கூடாது என்றார்கள். சுற்றுச்சூழலுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் என்றார்கள். அப்படி பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய இந்த ஸ்டெர்லைட் ஆலை வேண்டாம் என்று போராடும் பொழுது தமிழக அரசு மறைமுகமாக வேண்டுமென்று தெரிந்தே தன்னுடைய குடிமக்களை சுட்டே கொன்றது. அப்படி சுட்டு கொன்ற அந்த சம்பவத்திற்கு ஒரு பரிகாரமாக தமிழக அரசு பாதிக்கப்பட்ட சுட்டு கொல்லப்பட்ட குடும்பத்தை சார்ந்தவர்களுக்கு பரிகாரமாக வேலைகளை வழங்கியது. அதே போன்று விஜய் அவர்களின் கூட்டத்தில் என்ன போராட்டம் நடந்தது? என்ன பொது நன்மைக்காக கூடினார்கள்? அந்த தூத்துக்குடி துப்பாக்கிச் சூட்டையும் நியாயத்துக்காக நடந்த போராட்டத்தில் இறந்த இறப்பையும் இவருக்கு ரசிகர்களாக வந்து கூடிய அந்த ரசிகர் இறந்ததையும் ஒன்றுபடுத்தி இன்று விஜய் அவர்கள் உயர்நீதிமன்றத்தில் பேசியிருக்கிறார்கள். கரூர் பொதுக்கூட்டத்திற்கு வந்தவர்கள் எந்த போராட்டத்திற்கும் வரவில்லை. விஜயை காண வேண்டுமென்று வந்த ரசிகர் கூட்டம் அது. விஜய் கட்சிக்காக ஒன்று கூடிய தொண்டர் கூட்டம் அது. ஒரு கட்சிக்கு தனிப்பட்ட முறையில் வந்து இறந்தவர்களுக்கு அரசு சார்பாக வேலை கொடுக்க வேண்டும் என்பது சரியல்ல. விஜய் அவர்கள் இதுபோன்று அரசு வேலையை கொடுப்பது மிகப்பெரிய தவறு என்று பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் தெளிவாக சொல்கிறார்கள். அவர்கள் விஜய்க்காக கூடிய ரசிகர் கூட்டம் இறந்துவிட்டது. விஜய்க்காக கூடிய தொண்டர் கூட்டத்தில் 41 பேர் இறந்திருக்கிறார்கள். இதற்கு விஜய் அவர்கள் சம்பாதிக்கக்கூடிய கோடான கோடி, 1000 கோடி 500 கோடி சம்பாதிக்கிறார். அந்த பணத்தில் இவர் அந்த குடும்பங்களுக்கு, பாதிக்கப்பட்ட இறந்த குடும்பங்களுக்கு உதவிகளை செய்யலாம். அது இல்லாமல் அரசு வேலை வழங்குவதின் நோக்கம் என்ன என்று கேள்வி எழுப்புகிறார் பிரேமலதா அவர்கள். அதே போன்று இவர் நினைத்திருந்தால் அந்த குடும்பங்களுக்கு பல்வேறு உதவிகளை செய்திருக்க முடியும். ஆனால் இவர் தெரிந்தே திட்டமிட்டே அந்த குடும்பங்களுக்கு அரசு வேலையை வழங்குகிறார். என்ன காரணம் என்றால், விஜயின் கூட்டத்திற்கு இறந்தால் கூட அரசு வேலை கிடைக்கும். விஜயின் கூட்டத்திற்கு இறந்தால் கூட ஒரு தமிழக அளவில் பெரிய அங்கீகாரம் கிடைக்கும். விஜயின் கூட்டத்திற்கு இறந்தால் கூட நாம் பிரபலமாகலாம் என்ற தவறான முன்மாதிரியை இவர் தமிழகத்தில் ஏற்படுத்துகிறார். அதோடு மட்டுமல்ல, போராட்டங்களில் நடந்த இறப்புகளையும், நியாயத்திற்கான உரிமைக்காக போராடக்கூடிய மக்கள் இறப்பையும், இவர்கள் ரசிகர் கூட்டம் அவர்கள் இறந்து விடுவதையும் இவர் ஒன்றாக போட்டு குழப்பி இந்த ரசிகர் கூட்டத்திற்கு மிகப்பெரிய பெருமையை தேடி தருவதற்காகவும், விஜயின் இறப்பு விஜய்க்காக இறந்தால் அதற்கு பெரிய மரியாதை கிடைக்கும் என்ற ஒரு மாய தோற்றத்தை ஏற்படுத்துவதற்காகவும், விஜயின் கூட்டத்தில் இருந்தால் நமக்கு அரசு வேலை கிடைக்கும் என்ற நோக்கத்திற்காக இவர் இந்த வேலையை செய்கிறார். இது போன்ற தவறான முன்மாதிரிகள் தமிழ்நாட்டில் இல்லை. நாளை வேறொரு கட்சிக்கு, வேறொரு இயக்கத்திற்கு, வேறொரு சங்கத்திற்கு சென்று இறந்தால் அவர்களுக்கும் வேலை கொடுக்க வேண்டும் என்ற நிர்பந்தம் இந்த தமிழக அரசுக்கு ஏற்படும். இது தவறான முன்மாதிரி. விஜயை பொறுத்த வரைக்கும் இப்போ பெரியார் போட்டோவை போட்டுக்கிறாரு. அதே சமயம் காமராஜர் போட்டோவை போட்டுக்கிறாரு.
அதே மாதிரி வந்து ஃபோட்டோவை போட்டுக்கிட்டால் மட்டும் பத்தாது, அவர்களுடைய கருத்துக்களையும் நடைமுறைப்படுத்தணும். இப்போ காமராஜர் வந்து முதலமைச்சராக இருந்தார். அவர்களுடைய வீட்டுக்கு ஒரே ஒரு திருப்பம்பு போட்டாங்க. அவங்க அம்மா தனிமையில் இருந்தாங்க, முதியவர்கள், அவங்க வயசானவங்க அப்படிங்கிறதுக்காக. ஆனால் காமராஜர் என்ன தெரியுமா செஞ்சார், முதல்ல இந்த திருப்பம்பு கழட்டுங்க என்ன அப்படின்னு சொல்லி தனக்கு எந்த சலுகையும் வேணாம் அப்படின்னு என்ன திருப்பம்பை கழட்ட சொன்னார். அந்த நாட்டினுடைய முதல்வராக இருந்தவர். இதெல்லாம் விஜய் அவர்கள் தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி காமராஜர் வந்து அசைவ உணவு சாப்பிட்லாமா அப்படின்னு கேட்டார்னா அதுக்கு என்ன தெரியுமா அர்த்தம், சிக்கனு மட்டனு இந்த மாதிரி வாங்கணும்னு அர்த்தம் கிடையாது. அதுக்கு வந்து முட்டை வாங்கிறதுக்கு பேர் தான் அசைவ உணவு. ஏன்னா அவ்வளோதான் அவங்கள்ட்ட காசு இருக்கும். இன்றைக்கி நம்ம வந்து ஆயிரக்கணக்கில் மீன் வாங்குகிறோம், கறி வாங்குகிறோம், அசைவ உணவு சாப்பிட்றோம். ஆனால் காமராஜருடைய அசைவ உணவு முட்டை. அது அவருக்கும் அவருடைய உதவியாளருக்கும். ஏன்னா ஒரு 2-3 முட்டை வாங்கிறதுக்கு தான் அவ்வளோ சந்தோஷமாக வாங்குவார். அவ்வளோதான் அவருடைய பொருளாதார இருப்பு இருந்தது. இந்த நாட்டுக்கு முதலமைச்சராக இருந்தார். ஆனால் விஜய் என்ன நினச்சிக்கிட்டாருன்னா, இந்த நாட்டுக்கு முதலமைச்சர் ஆகிட்டோம், இந்த நாட்டுக்கே மன்னர் ஆகிட்டோம், நம்ம இட்டது தான் வந்து கட்டளை, நாம் சொன்னது தான் நடக்கணும், நாம் விருப்பப்படி எதை வேணாலும் செய்யலாம், நமக்காக செத்தவங்க யாராக இருந்தாலும் அவங்களுக்கு வேலை கொடுக்கலாம், நாம் கட்சிக்காக செத்தவங்களுக்கு வேலை கொடுக்கலாம், நம்மளுடைய ரசிகர்கள் நமக்காக செத்தாங்கன்னா நாம் வந்து வேலை கொடுக்கலாம். அதே மாதிரி வந்து நமக்கு ஜோசியம் பார்த்துட்டாருன்னா நாம் வந்து என்ன செய்ய, அரசு வேலை கொடுக்கலாம், எல்லாருக்கும் நமக்கு சார்ந்தவர்களுக்கு அரசு வேலை கொடுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாரு. ஆனால் இதில் வந்து காமராஜரை பின்பற்றுறாரா, பெரியாரை பின்பற்றுறாரா? இதை மாதிரி வெறும் போட்டோ மட்டும் போட்டுக்காம அவர்களுடைய கருத்துக்களையும் வருங்காலத்தில் இவர் பின்பற்றணும் அப்படிங்கிறது தான் இப்போ உள்ள செய்தியாக இருக்குது. இவருக்கு வந்து ஜோசியம் பார்த்தார் ஒருத்தவர். அந்த ஜோசியம் பார்த்த ஜோசியக்காருக்கு இவர் வந்து அரசு பதவி ஒன்று கொடுத்தாரு. காரணம் என்ன அப்படின்னா, அந்த ஜோசியக்கார் வந்து என்ன சொல்லியிருக்காரு, நீங்கள் வந்து ஜெயிச்சிருவீங்க, இந்த தமிழ்நாட்டுக்கு முதல்வர் ஆயிடுவீங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அதே மாதிரியே இவரும் வந்து முதல்வர் ஆயிட்டாராம். அதெல்லாம் வந்து இவருடைய நம்பிக்கை. ஆனால் இவர் என்ன பண்ணுறாரு, ஜோசியம் வந்து பழிச்சிருச்சு அப்படின்னு சொல்லி ஜோசியக்காருக்கு இவர் வந்து அரசு வேலையை கொடுக்குறாரு. அந்த மாதிரி கொடுக்கலாமா? எந்த ஒரு ஆளாச்சும் இந்த மாதிரி கொடுப்பாங்களா? தனக்கு ஜோசியம் பார்த்தாருங்கிறதுக்காக அரசு வேலையை கொடுக்க முயற்சி பண்ணாள். அப்புறம் தமிழ்நாடு முழுவதும் இதற்கு ஒரு பெரிய கண்டனம் வந்தோன்னே, மிகப்பெரிய எதிர்ப்பு வந்தோன்னே அந்த ஒரு முடிவை மாற்றிக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் அவருக்கு ஏதோ பண்ணி அந்த வேலையை வந்து கொடுக்கறத தவிர்த்துட்டாங்க. அதே மாதிரி இப்போ பாருங்கள், இவருக்கு வந்து கூட்டத்துக்கு வந்தாங்க இவரை பார்க்க, இவருடைய ரசிகர்கள், இவருடைய தொண்டர்கள். அப்போ இவர் கட்சியை அப்போ வந்து ஒரு முதல்வராக கூட இல்லை, ஒரு கட்சியினுடைய தலைவராக இருந்தார். அப்போ இறந்தவர்களுக்கு இவர் வந்து இப்போ வந்து என்ன செய்கிறாரு, அரசு வேலையை கொடுக்குறாரு. அப்போ ஜோசப் விஜய் என்ன நினைக்கிறாருன்னா, இந்த நாட்டினுடைய முதல்வர் அப்படின்னு நினைக்கல, இந்த நாட்டுடைய மன்னர் அப்படின்னு நினைக்கிறாரு. தான் எதை நினைச்சாலும் மன்னர் காலத்தில் செய்வாங்கள்ல, அந்த மாதிரி இப்போ வந்து முதல்வர் ஆகிட்டா நம்ம மன்னர் ஆகிட்டோம், எதை வேணாலும் செய்யலாம் அப்படின்னு நினைக்கிறாரு போல இருக்கு. ஏன்னா இந்த மாதிரி போக்கெல்லாம் ரொம்ப தவறானது. அதை தான் வந்து சிபிஐ, சிபிஎம்எல் இவங்கெல்லாம் கண்டிச்சிருக்கிறாங்க. நன்றி. இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள நியாயக்காரன் மீடியா சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்.